அரசியல் கருதன் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலி எதை பத்தி பார்க்க போறோம்னா, தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் முக்கிய பொறுப்புல உள்ளவர்கள்லாம் கட்சியை விலகுறாங்க சொல்லிட்டு தொடர்ச்சியா செய்தி ஊடகங்கள் செய்திகள் வந்த வண்ணமே இருக்கு. இப்போ அந்த விலகக்கூடிய வரிசையில தற்போது கோவை மாவட்ட வடக்கு செயலாளர் ராமச்சந்திரன் விலகியதா செய்தி வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அந்த செய்தி விலகுனது அப்படிங்கிற செய்தி ஊடகங்கள் எல்லாத்துலயும் பெரிய அளவுல காட்டப்பட்டது. அது நம்ம தொலைக்காட்சிகள்ல இருந்து சேட்டலைட் ஊடகங்கள் வரைக்கும் பெரிய அளவுல செய்திகளா சொல்லப்பட்டது. பாருங்க, கோவையில் நாம் தமிழர் கூடாரம் காலி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. ஆனா விலகிய அதே நாள் மாலை அதே ராமச்சந்திரன் அவர்கள் சீமான் அவர்களை சந்தித்து மீண்டும் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் இப்ப கட்சியில பயணிக்கிறாங்க. அந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த செய்தி உங்களுக்கு தெரியும், ஊடகத்தில் இருக்கீங்க, பொதுமக்கள் பலருக்கும் தெரியுமா? ஊடகங்கள் பல இதை வெளிக்காட்டலன்னு தான் சொல்ல முடியும். நிச்சயமா அதை பெரிய அளவு செய்தியாவே மாத்தல. இது மட்டும் கிடையாது, அங்கேயே அப்துல் வஹாப் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பல நாம் தமிழர் கட்சி உறவுகளை இணைத்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருந்தாங்க. கோவையில கூடாரம் காலிலாம் இல்ல, புலிகள் பாய தயாரா இருக்கும் அப்படிங்கிற முழக்கத்தோட அந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஊடகங்கள் சேர்த்தாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ ஒரு திட்டமிட்டு ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட செய்திகள், அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான செய்திகள் மட்டுமே பரப்பப்படுது அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமா நம்மளால சொல்ல முடியும் சார். இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் விஷயங்களோட செய்திகள் பரவிட்டு வருவது நாம் தமிழருக்கு ஒரு பாதிப்பா அமையும். அவங்க திருப்பி மீள முடியாது அப்படின்ற அடிப்படையில் தான் ஊடகங்கள் இதை வெளியிட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் நிர்வாகிகள் பலரும் அதை நாங்கள் செஞ்சது தவறு தான் சொல்லிட்டு திருப்பி இணையறது அவங்க லாபமாக தான் பார்க்கப்படுது. ஆமாம், அது திருப்பி இணையது லாபமாக பார்க்கப்படுது. இங்கே டார்கெட் அப்படிங்கிறது நிர்வாகிகள் கிடையாது, பொதுமக்கள் தான். பொதுமக்கள் கிட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும். நாம் தமிழர் கட்சி உடையுது, நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலியாகுது, நாம் தமிழர் கட்சியில் இதுக்கப்புறம் எந்த நிர்வாகியுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரு டூர் போன மாதிரி முதல்ல நாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து அப்படியே சேலம், அப்படி இந்த பக்கம் விழுப்புரம், அப்படி இந்த பக்கம் கோயம்புத்தூர், அப்புறம் கீழே தூத்துக்குடி, இப்படிங்கிற ஒவ்வொரு பகுதிகளிலேயுமே இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் விலகுறாங்க. அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு நீங்கி போயிட்டாங்க, இனிமே அந்த மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரியான செய்திகளை தொடர்ச்சியாக ஊடகங்கள் முன்னெடுக்கிறாங்க. அதற்கு காரணம் ஒரு அஜெண்டா பேஸ்டா அதை பண்றாங்க. நம்மளால வெளிப்படையா வெளியே நம்மளால பார்த்து தெரிந்து கொள்ள முடியுது. இதுக்கு நம்ம பெரிய அரசியல் திறனை எவ்வளவு இருக்கணுங்கிற விஷயமே கிடையாது. சாமானிய பொதுமக்களே கூட இதை பார்த்துருப்பாங்க. எப்போ ஒரு கட்சியில நிர்வாகி விலகிறது சேர்றதுங்கிறது எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே. ஏன் நாம் தமிழர் கட்சியில மட்டும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பேசுபொருள் ஆக்கப்படுது? சிவகங்கையில ஒரு நிர்வாகி விலகினாலும் அவருடைய இடத்திற்கே சென்று நேரலை போற அளவுக்கு சேட்டலைட் ஊடகங்கள் இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படின்னா இதற்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கின்றது நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது தானே. இப்போ எதிர்கட்சிகள் திட்டமிட்டே நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளை வெளியேற்றுறது, அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது, இதெல்லாம் நாம் தமிழர் ஒரு ஆபத்து, 2026 தேர்தல் ஒரு வீழ்ச்சியா இருக்கும் அப்படின்ற அந்த அஜெண்டாவோட இதை செயல்படுதுன்னு பார்க்கலாமா? நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு அஜெண்டா தான். ஆனா களத்துல இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு பாசிட்டிவா தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. எப்படி பாசிட்டிவ்ன்றீங்க? ஏன்னா நிர்வாகிகள் வெளியே போறாங்க, மக்கள் என்னப்பா இந்த கட்சியில இருந்து வெளியே போயிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் தானே. அது முதல் கட்ட சிந்தனை. அப்படி இரண்டாம் கட்ட, மூன்றாம் கட்ட, முடிவு கட்ட சிந்தனைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ ஒரு நிர்வாகி கட்சியிலிருந்து விலறாரு அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் சிலவே இருக்கும் இல்லைங்களா? என் மாமியார் இறந்துட்டாங்க, அதுக்கு சீமான் அவர்கள் வரல, இது மாதிரி பல காரணங்கள் இருக்கும். அப்ப அந்த காரணங்கள் மக்களுக்கு தெரிய வரும்போது, எப்பா இதுக்கெல்லாமா கட்சியிலிருந்து விலகுவாங்க, இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லி கட்சியிலிருந்து விலகலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ அதனால இந்த விஷயங்கள் பொதுமக்கள் கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நம்மளால பார்த்துக்கொள்ள முடியுது. இன்னொன்று, கட்சியினுடைய கட்டமைப்பு வலுவிழந்து போகுது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கட்சி வீக் ஆகுது இப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால சொல்ல முடியும் தான். ஆனால் அதையுமே நாம தீர்க்கமா பார்த்துட முடியாது. காரணம், ஒரு தொகுதியிலையுமே சரி, ஒரு மாவட்டத்திலையுமே சரி, ஒரு நிர்வாகி விலகினாங்க அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமா இருக்கக்கூடியவங்க அந்த இடத்தை நிரப்பிடுவாங்க. இங்க வெற்றிடம் அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதா உண்மை சரண். அது இல்லாம கட்சியோட கட்டமைப்பை சீர்குலைக்க நினைக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க கட்சியில. எதிர்கட்சிகளோட அஜெண்டா பேர்ல இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம். எனக்கு பெரிய பதவி தரல, இல்ல எனக்கு தேர்தல் நிக்க வாய்ப்பு சீமான் அவர்கள் வழங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் முரண்பாடா இருப்பாங்கல்ல. அவங்க கட்சிக்குள்ள இருந்து அதை கெடுக்கிறது பத்தி வெளியே போயிட்டா அதுவும் கட்சிக்கு ஒரு சொல்றது ஒரு நல்ல பயனா தானே அமையும். நிச்சயமா அவர்கள் கட்சிகளிலிருந்து வெளியே போனா பயன்தான் அமையும். இன்னொன்று, தவறை உணர்ந்து திரும்பி அவங்க கட்சியில சேர்ந்துடுறாங்க. நம்ம அதையும் கவனிக்கணும். இந்த மாதிரி நான் பண்ணது தவறு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு யுக்தியை ஃபாலோ பண்றாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கட்சியில இருந்து ஒருத்தவங்க விலகுறாங்க அப்படின்னா ஓகே போயிட்டாங்க அப்படின்னு தனி தெளிச்சு அவங்க அனுப்பிடுறதெல்லாம் கிடையாது. அவர்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் அங்கே இருக்கும். கட்சியிலிருந்து விலகினவங்களோட டேட்டாபேஸ் அவங்கள்ட்ட இருக்கும். அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு 2 மாத காலம் 3 மாத காலம் கழித்து அவர்கள் இன்றும் அதே தவறு செய்கிறார்களா, இல்ல அவர்களுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு,
கட்சிக்கு எதிராக பேசுறாங்களா, கட்சியை விட்டு விலகினாலும் கட்சியை விட்டு நீக்கினாலும் அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, கட்சிக்கு எதிராக திரும்பாம கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்களா என்ற விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது. அவர்கள் சரியாக இருக்கிறாங்கன்ற விஷயம் உறுதியானதுக்கு பின்னாடி அவர்களுக்கு அழைப்பு விடப்படுகிறது கட்சியிலிருந்தே, நீங்க வந்து திருப்பி கட்சியில இணையணும், கட்சியில வாங்க பயணிங்கன்னு சொல்லி. அப்ப இந்த விஷயம்ன்றதே எங்க பல பேருக்கு தெரியுது இல்ல. நீக்கிறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு அமைப்பான கட்சியை பொறுத்தளவுல இயல்பான ஒன்றுதான். தவறு செய்யும் போது நீக்கணும், கண்டிக்கணும், அவர்களை வந்து வழிநடத்தணும், இதெல்லாமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா அவர்கள் திருந்திட்டாங்க அப்படிங்கும்போது திருப்பி அவர்களுக்கு கூப்பிட்டு பொறுப்பு கொடுத்து அவர்களை பணி செய்ய சொல்ற ஒரு நடைமுறை இருக்கு இல்லைங்களா. இது வந்து நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா பண்ணிட்டு கூடிய விஷயம் தான். ஆனா இதை வந்து எந்த ஊடகங்களும் வந்து ஊடகங்கள் வெளிக்காட்டலங்கிறது ஒண்ணு. அந்த கட்சியுமே அதை வந்து பெருசா ப்ரமோட் பண்ணிக்கிறதும் இல்ல. நாங்க பாருங்க சேர்த்து சொல்லி அவங்க இதை பேசிக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா இது ஒரு இயல்பான நடைமுறையா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இதை வந்து ஊடகங்களுக்காக பண்றது, இதை வந்து மக்கள் கிட்ட நன்மதிப்பை பெறுவதற்காக பண்றதுக்காக அவங்க செய்யற விஷயமே கிடையாது. அவர்கள் தவறு பண்றாங்க, நீக்குறாங்க, தவறை உணர்ந்து கொள்றாங்க, திருப்பி சேர்த்துக்கிறாங்க. இது ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் மாதிரி தான் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் மார்க்கெட் பண்ணிக்கணுமா அப்படின்னு அவங்க விட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு இதை நாம மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். காரணம் என்னன்னா, நெகட்டிவான செய்திகள் பரவும் போது அதனுடைய பின்னணி குறித்து நாம சொல்ல வேண்டியது கடமை நமக்கு இருக்கு இல்லைங்களா. ஆனா இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியா வந்து விமர்சனம் வந்து நாம் தமிழர் மீதும் சீமான் மீதும் வந்து வைக்கப்பட்டு வந்துட்டே இருக்கு. இந்த விமர்சனத்துக்கு எல்லாம் வந்து முடிவு கட்டு விதமா சீமான் அவர்கள் வந்து ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. என் கட்சியில இருந்து வெளியே போறாங்களா இல்ல எதிர்கட்சிகளுக்கு போறாங்களா, அவங்கள வந்து நான் தான் ஸ்லீப்பர் செல்லாவே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து வச்சிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அது வந்து ஒரு நகைச்சுவைக்காக சொல்ற ஒரு விஷயம் தான். சீமான் அவர்கள் அதை வந்து அந்த அளவுக்கு திட்டமிட்டு பண்ணது நாம் தமிழர் கட்சியோட வெளியே அனுப்புறதெல்லாம் பாசிபிள் இல்ல. அவங்க பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா அவங்க பண்ண மாட்டாங்க. எதிர்கட்சிகள் வந்து இதை வந்து எப்படி பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணாலும் வந்து இந்த மனுஷன் வந்து திருப்பி வந்து ரிப்ளை பண்ணிடுறாரு, அதை வந்து பெரிய விஷயமா இம்பாக்ட் ஆகலையே நாம் தமிழர் கட்சியிலையும் சரி சீமான் கிட்டையும் சரி. நிச்சயமா அது வந்து இப்ப நீங்க லோ லெவல் கேடர்ஸ் மட்டுமே இல்ல, நாளைக்கு சீமானுக்கு அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய, இப்ப நம்ம இரண்டாம் கட்டம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகினாலும் கூட சீமான் அவர்களுடைய அப்ரோச் வந்து இப்படிதான் இருக்கும். ஏன்னா கடந்த காலத்துல அதான் அவர் பண்ணியிருக்காரு. அந்த காலத்துல கட்சியில இருந்து இவர் தான் அடுத்த சீமான் அப்படின்னு பேசப்பட்ட தலைவர்கள் கூட இப்ப கட்சியிலிருந்து விலக்கப்பட்டிருக்காங்க. சோ அவர்கள்லாம் கூட அவருடைய இழப்பு கூட சீமான் அவர்களை பெருசா பாதிக்கல. நாம் தமிழ் கட்சியும் பாதிக்கலங்கிறத நம்ம எடுத்துக்கணும். வாக்கு வங்கியின் அடிப்படையில ஏறுமுகத்தை தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தல நம்ம சொல்ல முடியும். அப்படியாக ஒரு நிர்வாகி அவருடைய போக்கு சரியில்லை, இல்ல அவர் கட்சியினுடைய கொள்கையை ஒத்து செயல்படல அப்படிங்கும்போது அவர்களை நீக்குவதற்கு துளியும் தயங்காத ஒரு தலைவர் தான் சீமான் அப்படிங்கிறது மேலும் பல முறை உறுதியாகி கொண்டே இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் சார். பேசும்போது சொன்னீங்க இந்த மாதிரி கட்சியிலேருந்து வெளியே போனாங்க, அப்படியே இருந்தாலும் கொண்ட கொள்கையில் வந்து நிலையாக நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி கட்சியில் இணைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்களே, அப்படி திருப்பி இணையக்கூடியவங்க வந்து அதே வேகத்தோட கட்சியில் செயல்படுவாங்களா? இல்லை, அப்படிதான் அவர் வந்து இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்கள் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு நல்ல உதாரணமாக எடுத்துக்கலாம். கட்சியிலேருந்து 2 முறை அஃபீஷியலாக வெளியே நீக்கப்பட்டாங்க. அப்புறம் நீக்கப்பட்ட போதும் வந்து திருப்பி சீமான் அவர்களுக்கு எதிராக ஒரு சிறிய விஷயம் கூட பேசுறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி குறித்து பாசிட்டிவாக தான் பல விஷயங்கள் வந்து பேசுவாங்க. அப்போ நீக்கப்பட்ட போதும் நாளைக்கு திருப்பி வந்து சீமான் அவர்கள் கட்சியில் கூட்டி இணைச்சிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவர் நம்ம கட்சியில் இணைச்சிக்கலாம், இவர் நம்ம கூட நல்லா பயணிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படி இருக்கும்போது கட்சியில் திருப்பி இணைச்சிக்கிறாங்க. அதே மாதிரி முக்கிய பொறுப்பை கொடுக்குறாங்க. அவர்கள் பொறுப்பை சிறப்பாக தானே செய்யறாங்க. எந்த இடத்துலையுமே வந்து முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு இப்ப இல்ல, நான் முன்னாடி பயணிச்சுமே நான் சுதந்திரமா பயணிக்க முடியலங்கிற விஷயத்தை அவர்கள் சொல்லவே இல்லையே. அதே மாதிரி வந்து விலகி திருப்பி இணைந்தவர்கள் திருப்பி விலகவே இல்லை கட்சியில இருந்து. அது ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஒரு தடவை வெளியே போயிட்டு திருப்பி கட்சிக்குள்ள வர்றாங்க அப்படின்னாக்கா அவர்களுக்கு நிச்சயமா அது வந்து ஒரு பாடமா அமையுமே தவிர அது ஒரு சறுக்கலா அவர்கள் வந்து எப்பவுமே பாக்குறது இல்லை. சிறப்பாக செயல்படுறாங்க. அதாவது தமிழ் தேசியத்தை வந்து கொள்கையை கொண்டு அவர்கள் வந்து திராவிடத்தை நோக்கியோ இல்லை இந்துத்துவ நோக்கியோ செல்ல முடியாதுன்ற ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்காங்க. அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ நீங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட். ஆக்சுவலா இப்போ திமுக விலகிறவங்க ரொம்ப சுலபமா அதிமுக போய் சேர்ந்துருவாங்க, அதிமுக விலகிறவங்க ரொம்ப சுலபமா திமுக போய் சேர்ந்துருவாங்க. அதற்கு உதாரணம் இப்போது இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பலரும் பெரும்பாலானவர்கள் அதிமுகவில் வந்து அமைச்சர் இருந்தவங்க தான். அப்படி இருக்கும் பொழுது திமுக டு அதிமுக, அதிமுக டு திமுக அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ஒரு பாதை. ஆனா நாம் தமிழர் டு திமுக அப்படிங்கிறது கற்பனையில் கூட யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு பாதை. கருத்தியல் முரண்கள் அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு சிலரால் அதை பண்ண முடியுமே தவிர பெரும்பாலான அதை பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இங்க இருந்து விலகினாலும் இப்ப நாம் தமிழருக்கு மாற்றாக தமிழ் தேசிய அரசியல் கட்சி இங்க என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. ஒரு மாற்று கட்சியா, அதுவும் இப்ப நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு கட்சியா யாருமே இல்லை. சிறு சிறு இயக்கங்கள் இருக்காங்க, அரசியல் தரத்துல கட்சியா எதுவுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனாகவும் நாம் தமிழர் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 மாத காலம் கழித்து திருப்பி கட்சியை இணைஞ்சு பயணிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருப்பதனால இதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல சார். ஓகே, இதை தொடர்ந்து வந்து நிர்வாகிகள் வந்து வெளியே போயிட்டாங்க, அதை வந்து ஊடகங்கள் வந்து பெருசாக்குது. ஆனால் அதையும் தாண்டி இன்னும் அந்த விஷயங்களை வந்து ஊதி பெருசாக்குறது இந்த எதிர்கட்சிகளோட ஐடி விங்னு சொல்லலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களும் விலகிட்டாங்க, இனிமேல் வந்து நாம் தமிழருக்கு வந்து யாரு இருக்கா, சீமான் ஒருத்தர் தான் தனியாக நின்று ஆகணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. அது வந்து ஆனால் மக்கள் இதை வந்து பெருசாக எடுப்படலை.
ஏன்னா சீமானுக்காக தான் நாம் தமிழருக்கு வந்து வாக்களிப்போன்ற மனப்பான்மைக்கு நிறைய மக்கள் வந்தாங்க. அதை தாண்டி வந்து அவரோட கொள்கை கோட்பாதை வந்து பிடிச்சி தமிழ் தேசியத்தை வந்து ஆதரித்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க வந்து கட்சியில் வந்து இணைஞ்சாங்க. திராவிடத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க வந்து அதை வந்து கட்சியில் வந்து இணைஞ்சதையும் பார்க்க முடியுது. ஆனால் இந்த நிர்வாகிகள் வெளியே போகிறதுன்றது நாம் தமிழுக்கு எந்த வித ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது. நிச்சயமா நீங்கள் சொல்கிறது மாதிரி தான் தாக்கத்தை ஏற்படுத்தாது. இன்னொன்று எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறாங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவில் ஆளும் தரப்பாகவும் ஆட்சியிலும் அமர்ந்திருக்காங்க. அப்போ அவர்கள் எதிர்த்தாலே அது சீமானுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் தானே. உங்களுக்கு ஈக்குவலாக எங்கே நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னாலே நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்துடும் தானே அதுக்கு பொருள்படுது. ஏன்னா சிலர் சொல்லுவாங்க முதலமைச்சர் வந்து சீமான் பேரை கூட சொன்னதில்லை இது வரைக்கும், அவர் வந்து வளர்த்து விடலாம் சொல்றாங்க. ஆனா நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக கட்சி டு கட்சி அப்படின்ற அதுவே வந்து மக்கள் மத்தியில் டிஎம்கே வெஸ் என்டிகேன்னு மாறிச்சு அப்படின்னா அது நிச்சயமா சீமானுக்கு பலம் தான் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் சார். நாம் தமிழர் கட்சி வந்து நிர்வாகிகள் வந்து தொடர் விலகல், சமீபத்தில் விலகல் வந்து காலையில விலகியிருக்காரு, மாலையிலே வந்து கட்சியில சேர்ந்திருக்காரு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிர்வாகிகள் விலகல் வந்து நாம் தமிழருக்கு எந்தவித ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அது வந்து 2026 தேர்தலில் அவங்க நிர்வாகிகள் வந்து எந்த அளவுக்கு திருப்பி புத்துணர்ச்சியோடு செயல்படுவாங்க அப்படின்ற பல விஷயத்தை வந்து இந்த காணொலியில் பார்த்தோம். மீண்டும் வேற ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி.